அடுத்தது விருச்சகம். விருச்சகம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டோன் கோரல், லக்கி ஸ்டோன் ப்ளூ சஃபேர், பாக்ய ஸ்டோன் முத்து. அதாவது ரெட் கோரலும் முத்துவும், அதாவது பவழமும் முத்தும் ஒரே மோதிரமாக செஞ்சு ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் போட்டுக்குங்க. எல்லோ சஃபேரை ஆள்காட்டி விரலில் போட்டுக்குங்க. ரைட் ஹேண்ட் ஆள்காட்டி விரலில் போடணும். அடுத்து தனுசு ராசிக்காரங்க லைஃப் ஸ்டோன் எல்லோ சஃபேர், லக்கி ஸ்டோன் கோரல், பாக்ய ஸ்டோன் ரூபி. இப்போ இவங்க ரூபி அண்ட் கோரல் இது ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் செஞ்சு ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கலாம். எல்லோ சஃபேரை ஆள்காட்டி விரலில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மகர ராசிக்காரங்க லைஃப் ஸ்டோன் ப்ளூ சஃபேர், லக்கி ஸ்டோன் டைமண்ட், பாக்ய ஸ்டோன் எமரால்டு. இந்த ப்ளூ சஃபேரும் டைமண்டையும் ஒரே ரிங்காக செஞ்சு ரைட் ஹேண்ட் நடு விரலில் மிடில் ஃபிங்கர் போட்டுக்கலாம். எமரால்டை ரைட் ஹேண்ட் குட்டி விரலில் போட்டுக்கலாம். அடுத்து கும்பம் லைஃப் ஸ்டோன் ப்ளூ சஃபேர், லக்கி ஸ்டோன் எமரால்டு, பாக்ய ஸ்டோன் டைமண்டு. டைமண்டையும் ப்ளூ சஃபேரையும் ஒரே ரிங்கில் செஞ்சு ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கரில் போட்டுக்கலாம், நடு விரலில் போட்டுக்கலாம். எமரால்டை ரைட் ஹேண்ட் குட்டி விரலில் போட்டுக்கலாம். அடுத்து மீனம் ராசிக்காரங்க லைஃப் ஸ்டோன் எல்லோ சஃபேர் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் போடணும், ஆள்காட்டி விரலில் போடணும் எல்லோ சஃபேரை. லக்கி ஸ்டோன் முத்து, பாக்ய ஸ்டோன் கோரல், ரெட் கோரல். முத்துவையும் ரெட் கோரலையும், அதாவது பவழத்தையும் முத்துவையும் ஒரே ரிங்கா செஞ்சு ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ஸ்டோன்னு சொல்லியிருப்பேன். இது ஒவ்வொரு செட்டாக கூட இப்போ நான் 3 ஸ்டோனையும் போட்டுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு செட்டு. அதாவது கோரல் ரூபி எல்லோ சஃபேர் இது 3 ஒரு செட்டு. அதே மாதிரி கோரல் முத்து எல்லோ சஃபேர் இது 3 ஒரு செட்டு. அதாவது கோரல்னா பவழம், ரெட் கோரல்னு சொல்லுவாங்க, பவழம். ரூபினா மாணிக்கம், எல்லோ சஃபேர்னா புஷ்பராகம். முத்து கோரல் எல்லோ சஃபேர் இது ஒரு செட்டு. அதே மாதிரி ப்ளூ சஃபேர் டைமண்ட் எமரால்டு இது ஒரு செட்டு. இந்த ரூபி கோரல் எல்லோ சஃபேர் இந்த 3 இருக்கிறவங்க மேஷம் சிம்மம் தனுசு இந்த 3 ராசிக்காரங்க. கோரல் முத்து எல்லோ சஃபேர் இந்த 3 இருக்கிறவங்க கடகம் விருச்சகம் மீனம் இந்த 3 ராசிக்காரங்க. பாக்கி இருக்கிற 6 ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, ரிஷபம் கன்னி துலாம் மகரம் கும்பம், இவங்க 6 பேரும் டைமண்டு ப்ளூ சஃபேர் எமரால்டு இதுதான் இவங்களுடைய 3 ஸ்டோன் லைஃபுக்கு, பாக்கியத்துக்கு, லக்குக்கு. இப்போ இதெல்லாம் இந்த செட்டு. சரி, இப்போ இது முடிஞ்சது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த முத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குட்டையில் வாட்டர் பாட்டில்லாம் வச்சு முத்து வளர்க்குறாங்க. இப்போ பேர்ல் ஃபார்மிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஒரு 2-3 வருஷத்துல இருந்து முன்னாடி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதில் பெங்களூரில் ஒரு அண்ணன் தம்பி ஒருத்தர் இந்த முத்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. நல்ல லாபம் இருக்குது. பட் அந்த முத்து எல்லாம் அந்த மாதிரி கிடைக்கிற முத்து, அதாவது ஃபார்மிங் பண்ணி எடுக்கிற முத்து எஃபெக்ட் தருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் அதோட கெமிக்கல் காம்போசிஷனும் அதே தான் இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நாட்டுக்கோழிக்கும் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்கிறாங்க இல்லையா, கடையில் போர்டு எழுதி போட்டிருப்பாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கும் அப்படின்ட்டு. அது என்னது, நாட்டுக்கோழிங்கிறது இயற்கையாக அப்படியே அதுக்கு தீவனம்னு எதுவும் புதுசாக போட மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது இந்த எச்சு பருக்கு அப்படியே வீசி விட்டாங்கன்னா அது சாப்பிடும். குப்பையில் போயிட்டு இந்த பூச்சி கீச்சையெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். குப்பையில் கிளறி இந்த செடிகள், வெளியில் சின்ன சின்ன செடிகள் இருக்கு இல்லையா, புல் அதெல்லாம் சாப்பிடும். சில பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும், மண்புழு அந்த மாதிரிலாம் பிடிச்சி சாப்பிடும். அது ஒரு காட்டுத்தனமாக இருக்கும். வெளியில் போயிட்டு கண்டமனம் சாப்பிடும். அதோடைய இம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா குப்பையை கிளறி புழுவெல்லாம் சாப்பிட்ற அந்த நாட்டுக்கோழிங்கிறது அதோட இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு எழுதப்பட்டிருப்பாங்க. அது என்ன தெரியுமா, தீவனம் வாங்கி போடுவாங்க. அதாவது அந்த நாட்டுக்கோழி இருக்குல்ல, அந்த நாட்டுக்கோழியை வளர்ப்பாங்க. முன்னாடி இருந்த நாட்டுக்கோழி அதுவே வளரும், நம்ம அதை கண்டுக்க தேவையில்ல, அதுவே வளரும். ஆனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க, தீவனம் போடுவாங்க, அது ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க. அப்போ ஃபீடிங், அப்போ அதுக்கு என்ன தெம்பு இருக்கும். இப்போ அதோட இம்யூனிட்டி ஒரு சாதாரண இதாக தான் இருக்கும். வெளியில் குப்பையில் மேய்கிற நாட்டுக்கோழியை
இந்த ஒரு ஒரு இடத்துல வளர்த்துற நாட்டுக்கோழிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னமோ அந்த மாதிரி தான் இந்த ஃபார்மிங் பண்ற முத்துவுக்கும் கடல்ல இருந்து கிடைக்கிற முத்துவுக்கும் உள்ள வித்தியாசம். முத்துங்கிறது கடல்ல இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய பரப்புல இஷ்டத்துக்கு வளர்ந்த முத்து, அதோடைய பவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இவங்க வளர்க்கறதுனால அந்த பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் மேபி. நான் இன்னும் யூஸ் பண்ணல, அதனால இதை சொல்றேன். இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா இந்த முத்து ஃபார்மிங், பேர்ல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் இப்போ புதுசா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் அதுலயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. அப்படியே டக்குன்னு மேல வர முடியாது. அதுலயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. ஆனா நல்ல லாபமும் இருக்கு. அது ட்ரை பண்ணுங்க. அப்புறம் தெரியாத கடைகள்ல போயிட்டு, தெரியாத கடைகள்னா சில பேர்லாம் நிறைய ஏமாத்துறாங்கன்னா கண்ணாடியில செய்யறது, பிளாஸ்டிக்ல செய்யறது, அதெல்லாம் ஜெம்ஸ்டோன்னு சொல்லி கொடுத்து ஏமாத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கே அது கண்ணாடியா பிளாஸ்டிக்கா அப்படின்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இதெல்லாம் வந்து கம்மி ரேட்ல கிடைக்குது, ஒரு 500 1000 ரூபாய்க்குலாம் ஜெம்ஸ்டோன் கிடைக்கும், அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு கண்ணாடி அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க அந்த வியாபாரிகளை நம்பி இவங்களும் கஸ்டமர்கிட்ட, சில ஜோசிக்காரங்க கஸ்டமர்கிட்ட இது வந்து ஸ்டோன் இதை போட்டுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த ஜோசிக்காரங்க முழுசா இதை பத்தி தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வயிற்று பழப்பு ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்போ அதெல்லாம் வேலை செய்யாது. சில இது நெகட்டிவா எஃபெக்ட் கொடுத்துருச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதை நம்பி வாங்குற சில பேர் வந்து இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு மொட்டையா சொல்லிடுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, என்ன லாஜிக் இருக்கு அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. இது எந்த இடத்துல தப்பு அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. மொத்தமா ஜெம்ஸ்டோன் வந்து உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை மக்கள் என்னன்னா, ஏன் இப்படி சொல்றாங்க, எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிற திறன் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இருக்கு. அதை யோசிக்காம ஓகே இதெல்லாம் வந்து உருட்டுதான்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கம்முன்னு அது அடுத்தது அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதோட மைண்ட் நின்றும் அவங்க. அதை ஒரு செகண்ட் ஏன் இப்படி சொன்னாங்க, ஜெம்ஸ்டோன்னா ஏன், அது எதுக்காக போடணும் அப்படின்னு யோசிச்சா அதை பத்தி ஒரு புரிதல் ஏற்படும். தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அது அந்த நல்லது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை அப்படியே அவாய்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து போயிடுது. சரி, ஸோ இயற்கையாவே பாத்தீங்கன்னா சில ராசிகளுக்கு சில ராசிக்காரர்களோட நல்ல ஒரு க்ளோஸான நட்பு இருக்கும், சில ராசிக்காரர்களோட ஓரளவுக்கு நல்ல நட்பு இருக்கும். அண்ட் சில ராசிக்காரர்கள் ஆகவே மாட்டாங்கன்னா எதிரிங்கிறது வேற. அது திடீர்னு வரக்கூடியது எதிரி, துரோகி எதிரி எல்லாம் திடீர்னு காலப்போக்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரப்போகுது. ஆனா சில ராசிக்காரங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்டு மாதிரி, அந்த மாதிரி ஒரு சில ராசிக்காரர்கள் இருப்பாங்க. காலப்போக்கில் அந்த ராசிக்காரர்கள் இவங்க கிட்டே இருக்க மாட்டாங்கன்னா அந்த ராசியும் இந்த ராசியும் விலகி தான் இருக்கும். அது ஏன் ஏது அப்படின்லாம் இவங்களுக்கேவும் தெரியாது. இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, பழக்கமே இருக்காதுன்னா அவங்க ஒரு செட்டு வேற எங்கேயா இருப்பாங்க, இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, தெரியாது. அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்கான வாய்ப்புகளே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே ஏதோ என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு இங்கே வெளில போகும்போது ஒரு யார் மூலியமாவதோ அப்படி ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் நட்பு தான், அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு சில ராசிலேருந்து ஒரு சில ராசி.